வணக்கம். கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையை மாத்திருந்தாங்க. எஸ்ஐடில இருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. சிபிஐனுடைய முதல் விசாரணை அறிக்கையை கரூர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல A1, A2, A3 இந்த முதல் 3 முக்கியமான குற்றவாளிகளை இப்போதைக்கு நடந்த விசாரணை வரைக்கும் யாருடைய பெயர் சிபிஐனால கரூர் நீதிமன்றத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் செல்வி. வாய்ஸ் ஆஃப் செல்வி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியாக செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு அந்த கரூர் துயர சம்பவம் தாவேகாவினரினுடைய மாநாட்டுல ஒரு 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து விசாரணை மறுநாளே எஸ்ஐடிக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அசாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி தலைமையில ஒரு விசாரணை குழு எஸ்ஐடி உருவாக்கப்பட்டது. அவங்க மேல எங்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. அந்த விசாரணை குழு ஒருவேளை தமிழக அரசுக்கு சாதகமா செயல்படுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க. சிபிஐ அல்லது ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தனினுடைய தலைமையில இந்த வழக்கு மாற்றப்பட்டது அப்படின்னாலோ அல்லது மேற்பார்வையின் கீழே ஒரு விசாரணை நடந்ததுனாலோ நம்பகத்தன்மை இன்னும் கூட அதிகரிக்கலாம் அப்படின்னு தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதற்கான தீர்ப்பாக அக்டோபர் 13 சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் வழக்க மாற்றி இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 15 சிபிஐ குழு தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. 16 தமிழ்நாட்டில் ஏற்கனவே அசாதார் தலைமையில ஒரு குழு செயல்பட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அறிக்கை அதுவரைக்கும் என்னென்ன விசாரணை பண்ணிருந்தாங்களோ அதான் நிகழ்வு நடந்த ஒரு 2-3 தினங்கள்லயே அவங்களுடைய அறிக்கை வந்து ஃபுல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அறிக்கை முழுவதும் இப்போ சிபிஐனுடைய கைகள்ல ஒப்படைச்சிட்டு அவங்க இருந்த அலுவலகத்தை காலி செஞ்சுட்டு அவங்க வெளியேறி இருந்தாங்க. அக்டோபர் 15, 16 நம்மளுடைய சிபிஐனுடைய விசாரணை ரொம்ப வேகமாவே துரிதமாவே செயல்பட ஆரம்பிச்சதுங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் மரணம் அடைஞ்சிருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்துல போய் நேரடியாக விசாரணை நடத்துவது. அதுக்கு முன்னாடி ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ விசாரணை பொறுத்தவரை கள ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தை போய் ஃபுல்லா அனலைஸ் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாம் போதுமானதா இருக்கா, கரெக்டான ஸ்பேஸ்ல ஆட்கள் எல்லாம் கூட்டப்பட்டிருந்தாங்களா, அந்த நிர்வாகிகள் யாரெல்லாம், காவல்துறை என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அதுக்கு வந்து சரியான முறையான அளவுல பெர்மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டதா, பாதுகாப்புகள் உரிய முறையில இருந்ததான் முதல் கட்ட ஆய்வு அப்படிங்கறத தொடங்கி இருந்தாங்க. அக்டோபர் 16. அப்புறமா தீபாவளியை முன்னிட்டு லீவ் எடுத்துட்டு ஒரு 3 நாள் விடுப்புல அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. என்ன காரணம்னு பாக்குறப்போ வழக்கு மாற்றப்பட்டது சிபிஐ. யாருடைய தலைமையில் பாக்குறப்போ அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தலைமையின் கீழே தான் என்ன பண்றாங்கன்னா வழக்க மாத்துறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க நிறைய தீர்ப்புகளை கொடுத்தவங்க முன்னாடி நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது கருணை கொலை போன்ற முக்கியமான வழக்குகள்ல நிறைய தீர்ப்புகளை வழங்கியவர் தான் அந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவருடைய மேற்பார்வையின் கீழே குஜராத்தை சார்ந்த எஸ்பி பிரவீன் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 6 முக்கியமான காவல்துறை அதிகாரிகளினுடைய தலைமையில இந்த சிபிஐ வழக்கானது மாற்றப்பட்டது. அக்டோபர் 16 விசாரணை தொடங்குவாங்க. இடையிலே 2-3 நாட்கள் விடுப்பு எடுத்துட்டு திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சாங்க. முதல் கட்ட ஆய்வாக வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய கள ஆய்வு. அந்த இடம் வந்து போதுமானதா இருந்தது அல்லது போதுமானதா இல்லன்னு நிறைய டிபேட்ஸ் வந்து கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டே இருந்தது. ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது தாவேகாவினருடைய எதிர்த்தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இடம் வந்து போதுமானதா இருந்தது, ஒருவேளை நாங்க ரவுண்டானா பகுதிகளை கொடுத்திருந்தோம் அப்படின்னா இதை விட கூட அதிகப்படியான விபத்துகள் நடந்திருக்கலாம், நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இந்த இடம் சரியாதான் இருந்ததுங்கிற மாதிரி இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. தாவேகாவினரை பொறுத்தளவு நாங்க கேட்ட இடத்தை கொடுக்காதான் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலுக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முறையீடு அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. இப்படி 2 பேருக்கும் மாற்றி இருக்கிறப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன் சிபிஐனுடைய விசாரணை தான் அப்படிங்கிற பட்சத்துல வந்து கள ஆய்வுகள் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிறப்போ முதல் அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது யார் மேல எல்லாம் போடப்பட்டிருக்குங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்ப முதல் குற்றவாளி அதுல யார சொல்லிருக்காங்கன்னா, மேற்கு மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் தாவேகாவினுடைய நிர்வாகி மதியழகனை தான் இதுல A1 அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்றாங்க. இந்த எஃப்ஐஆர்ல சிபிஐ இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல சொல்லக்கூடிய முதல் பெயர் வந்து மதியழகனுடைய பெயரா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்ப ரீசெண்டா சத்தியம் தொலைக்காட்சி போன்ற நியூஸ் சேனல்ஸ்ல வெளியில வரத நம்மளால பார்க்க முடிஞ்சது. A2 குற்றவாளியாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர் தான் A2 குற்றவாளி அப்படின்னு 2வது அக்யூசேஷன் அவர் மேல வச்சிருக்காங்க. 3வது குற்றமாக யார சொல்றாங்க அப்படின்னா, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த தாவேகாவை சார்ந்த முக்கிய நிர்வாகி நிர்மல் குமார் அவர் தான் A3 குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா லோக்கல் போலீஸ். ஏன்னா முதல்ல சிபிஐ யார்கிட்ட போய் அவங்க ஹெல்ப் கேட்பாங்க அல்லது முதல் அறிக்கைகள் ஆவணங்கள்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் தான்.
முதல் சார்ஜ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போலீஸ் மேல வைக்க மாட்டாங்க. சிபிஐ பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிக்கிறப்ப என்ன தெரியும்னா, சிபிஐ கள ஆய்வு நடத்துறப்போ முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் போலீஸ் கிட்ட இருக்கும். அந்த லோக்கல் போலீஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. இதை மட்டும் வச்சு இவங்க 3 பேர் தான் குற்றவாளி அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அடுத்தடுத்த விசாரணைகள் மாறும் பொழுது அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேர யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ விக்டிம்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க, விட்னஸ் கிட்ட போய் கேட்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்கள், அதுல கலந்துகிட்டக்கூடிய 25,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துகிட்டாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, முன் வந்து யாரெல்லாம் அந்த விசாரணைக்கு பதில் சொல்றதுக்கோ அல்லது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க முன்வராங்களோ அவங்க கிட்ட ஒரு விசாரணை மாதிரியான ஒரு அமைப்புகள் நடக்கும். அடுத்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசாரணை மாதிரி மேற்கொள்வாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அறிக்கைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா இதுல குற்றவாளி யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்ப சிபிஐ விசாரணை பொறுத்தளவுல இது எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மல் ஆவரேஜ் பாக்குறப்போ ஒரு 5 to 6 months அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ல இந்த சிபிஐ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லாம ஊர்ஜிதமாகுது அப்படிங்கறதான் பாக்குறோம். இது ஒரு முதல் புள்ளியா போயிட்டு இருக்கிறப்போ, ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தாவேக்கால இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. விஜய் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக சந்திப்பதற்கு கரூர் செல்வாரா அப்படின்னு நிறைய பெரிய கொஸ்டின் மார்க் டெய்லி இருந்துட்டே இருந்தது. நியூஸ் ஃபுல்லா அதை பத்தி போக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல, அதுக்கு பெர்மிஷன்ஸ் கிடைக்கல, முறையான அனுமதி கிடைக்கல, அல்லது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தாவேக்கா தரப்பு பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தாவேக்காவினுடைய சார்பாக கரூர்ல கேட்கப்பட்ட மண்டபங்கள்ல அனுமதி கிடைக்கல, மண்டபங்கள்ல வச்சு ஒரு சந்திப்பு மாதிரி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரங்கல் அனுசரிப்பு மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனா எந்த மண்டபங்கள்லயுமே அனுமதி கிடைக்கல, அல்லது அவங்க வந்து முன் வரல மண்டபங்களை கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியும் ஆளும் கட்சியினுடைய வேலைப்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அக்யூசேஷன் அவங்க வச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்னையில வந்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு செய்திகள்ல வெளியாயிருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இறந்த வீட்டுக்கு நேரடியாக போய் துக்கம் அனுசரிக்கிறதோ, அவங்களுடைய துக்கத்துல பங்கெடுத்துக்கிறதோ ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அடையாளம். அதுல இருந்தே விஜய் நழுவுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப ஒரு தலைவருக்கு தகுதியானவரான நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். கரூர்ல இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பாக்குறப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஊர்கள்லயே ஏதாவது ஒரு முக்கியமான ஆப்போனன்ட் பார்ட்டி உள்ள கூட்டங்கள் நடத்துறதுக்கு வர்றாங்க அப்படின்னாலோ அல்லது ஆலோசனை கூட்டங்கள் நடத்தினாலோ அந்த மண்டபங்கள் அனுமதி கொடுக்கறத ஆளும் கட்சியினர் தடுக்கிறதோ, அது எந்த பார்ட்டி வந்தாலும் நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். அது தொழில் போட்டியிலையும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. ஒரு நிறுவனம் சார்ந்தவர்கள் ஒரு கூட்டங்கள் நடத்தணும்னு வர்றப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே கோலோச்சிட்டு இருந்தாங்க அந்த துறையில அப்படின்னா, உங்களுக்கு புதிதாக அந்த மண்டபத்துக்குள்ள அனுமதி கிடைக்கிறது நிறைய நேரங்கள்ல மறுக்கப்பட்டதை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ விஜய்க்கு அனுமதி மறுக்கிறதுக்கு 100% அங்க வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, கரூருக்குள்ள போறப்ப அதே போற பாதுகாப்போட திருப்பி வருவாரா அப்படிங்கறது ரெண்டாவது கேள்விக்குறி. எல்லாரும் சொல்றாங்க பாதுகாப்புகள் அச்சுறுத்தல இருந்தா கூட ஒரு நேரம் போய் சந்திக்கணும், அதுதான் தலைமைத்துவத்துக்கான அடையாளம் அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய ஒரு சின்ன லெட்டர் பேட் பார்ட்டிஸ் மாதிரி உள்ள போறது, கல்லறி வாங்குறது, அடி வாங்கிட்டு வெளியில வர மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் கிடையாது விஜய். அவர் மக்களுக்கான தலைவரா இப்ப நிறைய பேர் அவரை முன்னிலைப்படுத்திட்டு இருக்க காலகட்டத்தில் அப்படி போய் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றதை அவர் விரும்பியிருக்க வாய்ப்பு இல்ல. கரூர்ல மீண்டும் அதே மாதிரி ஒரு துயர சம்பவம் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டங்கள் பொது இடங்கள்ல கூடினாங்க. ஒருவேளை வீடு வீடா அவர் சென்று சந்திக்கிறதுக்கு முற்பட்டார். அதனால வேணா என்ன பண்ணிருக்கலாம்னா, சென்னையில அந்த இடம் சந்திப்பதற்கான இடம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கலாங்கிற கருத்துக்களையும் நிறைய அரசியல் ஆர்வலர்கள் இப்ப சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நல்ல முக்கியமான விஷயம் பார்க்கணும், பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தல, பொதுமக்கள் யார் வேணா வந்து பார்க்கலாங்கிறதுக்கான இடம் அது கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய குடும்பத்தோட விஜயை வந்து சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியா அது இருக்க போது. ஏற்கனவே ஆர்டிஜிஎஸ் மூலமாக 20 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல ஏற்றப்பட்ட பிறகும் அந்த மக்கள் வந்து சந்திக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து அந்த மக்களுக்கும் விஜயில மேல இருக்கக்கூடிய பிடித்தம் எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அதிக இழப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பா இருந்தா கூட நிறைய அளவுல ரியலைஸ் பண்ணது அவங்களுடைய குடும்பங்கள் தான் இல்லையா முதல் இழப்பு. அப்ப அவங்களே பார்க்க வரும் பொழுது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை நான் தொடர்ந்து பேசுறதுக்கு வாய்ஸ் ஆஃப் சொல்லி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.